அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 3ல ப்ரீவியஸ் இயர்ல எஃபிஷியன்சி மெத்தட்ல கேட்ட ஒரு சில முக்கியமான சம்ஸை இங்க பார்க்கலாம். ஸோ சம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஃபிஷியன்சி மெத்தட்ல ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆனவர் பிஐ விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அல்லது ஏ ஆனவர் பிஐ விட 20% திறன் அதிகம் வாய்ந்தவர், அல்லனா பி ஆனவர் ஏஐ விட 50% திறன் அதிகம் எனில் அவர் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார். ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ ஆனவர் பிஐ விட 2 மடங்கு வேலை செய்கிறார், சரிங்களா? 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாருக்கு எஃபிஷியன்சி குறைவாக இருக்கோ அவங்கள வந்து நம்ம 100% வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ ஏ ஆனவர் பிஐ விட 2 மடங்கு, அப்போ இங்கே யாருக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா, பிஐ விட ஏ ஆனவர் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்போ கம்மியாக இருக்கிற பி தான் வந்து நமக்கு எப்பவுமே நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ குறைவாக இருக்கிற பி வந்து நம்ம 100% வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, ஏ நம்பர் பிஐ விட 2 மடங்கு வேகமாக. அப்போ 2 மடங்கு அப்படின்னா ஏ நம்ம அப்போ பிஐ விட 2 மடங்கு எஃபிஷியண்டாக இருக்காங்க. அப்படின்னா ஏக்கு எவ்வளோ % வரப்போகுது? 200% வரப்போகுது, சரிங்களா? ஸோ இதுதான் அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட், சரிங்களா? ஸோ இதே மாதிரி வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஏஐ விட பி ஆனவர் 20% திறன் அதிகம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அப்போ குறைவான திறன் உடையவர் யார் அப்படின்னா ஏ, சரிங்களா? ஏ வந்து குறைவான திறன் உடையவர், சரிங்களா? அதாவது அப்போ குறைவான திறன் நம்ம எவ்வளோ வைக்கணும்? 100% அப்படின்னு வைக்கணும், சரிங்களா? அப்போ ஏஐ விட பி ஆனவர் 20% திறன் அதிகம், சரிங்களா? 20% திறன் அதிகம்னா ஸோ ஆல்ரெடி இவருக்கு ஒரு 100% இருக்கும், அதை விட 20% திறன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 120%, சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20% திறன் குறைவுன்னு வைங்களேன். அப்ப 20% திறன் குறைவு. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் மைனஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஸோ 20% திறன் குறைவுனா அப்போ ஏ வந்து 100% வைக்க போறோம், சரிங்களா? ஸோ ஏ வந்து 100%. அப்போ பி ஆனவர் இது வந்து 20% திறன் குறைவு அப்படின்னா, ஸோ 100 - 20 = 80%, சரிங்களா? ஸோ யாரை கம்பேர் பண்றாங்களோ அந்த கம்பேர் பண்ற பர்சனை வந்து அதாவது அந்த மினிமம் திறன் இருக்கவங்க வந்து 100%. ஸோ பிஏ வச்சு கம்பேர் பண்றோம்னா பி 100%, ஏவை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஏ 100% அப்படிங்கிறது எடுத்துக்கணும், சரிங்களா? இதுதான் எஃபிஷியன்சி மெத்தட்ல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, சரிங்களா? ஸோ டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். ஏஐ விட பி 60% திறன் அதிகம் எனில் எவ்வளவு நாட்களில் பி மட்டும் அதே வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஒரு ஒர்க்கை வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து அந்த ஒர்க்கை 12 daysல கம்ப்ளீட் பண்றாரு. ஏஐ விட பி ஆனவர் 60% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி வந்து ஏ விட கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஏஐ விட 60% பி வந்து எஃபிஷியண்டா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸோ எவ்வளவு நாள்ல முடிப்பார் அப்படிங்கிறதா நமக்கு சம்மு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பேசிக்ஸ்ல சொல்லியிருக்கோம். அதாவது இங்க எஃபிஷியன்ட் யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா ஏவோட கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த கம்பேர் பண்ற ஆளை நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 100% அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா இங்க 100%, சரிங்களா? இப்போ பி என்னது? ஏஐ விட 60% திறன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ விட 60%. அப்போ ஆல்ரெடி ஒரு 100 + ஒரு 60% அதிகம். அப்படி பார்த்தா நமக்கு 160% வந்து பியோட எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது இதுல சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 100% எஃபிஷியண்டா இருக்க ஏ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 12 days எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ 160% எஃபிஷியன்ட் இருக்க பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு. ஸோ அந்த எக்ஸுங்கிறது எவ்வளவு நாள்ல முடிப்பாருங்கிறது தான் நம்ம கொஸ்டின், சரிங்களா? ஆக்சுவலா நம்ம இப்படிதான் இந்த எஃபிஷியன்சி மெத்தட நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது இன்டைரக்ட் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எஃபிஷியன்சி இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, எஃபிஷியன்சி இங்கே ஆட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? அப்போ நாட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். ஏன்னா திறன் அதிகமாக நமக்கு நாட்களோட எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறது நம்ம பேசிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம்,
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட். இதுல இருந்து எப்படி சால்வ் பண்றது, எக்ஸ் சால்வ் பண்றது அப்படின்னா ஒரு ஷார்ட் கட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மேல என்னன்னு பாருங்க 100 12 சரிங்களா? அந்த மேல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸை அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா? 100 இன்ட்டு 12 அப்படின்னு போட்டுட்டு the whole divided by இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா 160. ஸோ அந்த 160 எடுத்து கீழே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னா 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணாங்களா? ஸோ 2ஆல் இதை பண்ணிங்கன்னா ஸோ 5 டைம்ஸு. ஸோ அங்கே 0 இருக்கும். இங்கே வந்து 8 to 16. அப்போ இங்கே ஒரு 0 இருக்கும். ஸோ ஃபர்தராக இதை நம்ம கிளாஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே வந்து 1 டைம்ஸு, இங்கே வந்து ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 1 6 ரிமைனிங் இருக்குது 10 இன்ட்டு 12 டிவைடட் பை 16. ஸோ இதில் ஃபர்தராக 4ஆல் பண்ணுங்க. இங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 அப்படின்ட்டு வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 7.5 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா? அப்போ தட் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 டேஸ். டைரெக்டாக நமக்கு டேஸில் ஆன்சர் வந்துடும் சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 10.5, ஆப்ஷன் பி வந்து 12.5, ஆப்ஷன் சி 7.5, ஆப்ஷன் டி 9.5. ஸோ நமக்கு வந்து 7.5 தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த எக்ஸை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுக்கு சைடில் இருக்க நம்பர், தட் மீன்ஸ் இந்த சைடில் இருக்கிற நம்பரை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கீழே எழுதிக்கணும் சரிங்களா? ஸோ கீழே அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த இடத்துல சரிங்களா? அப்போ எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மேலே டாப்பில் இருக்க ரெண்டு நம்பரை பெருக்கிக்கோங்க சரிங்களா? ஸோ மேல இருக்க ரெண்டு நம்பரு, ஸோ இந்த ரெண்டு நம்பர் டிவைடட் பை ஸோ இந்த சைட்ல இருக்கிறத வந்து நம்ம சைட் நம்பர், சைட்ல இருக்க எக்ஸுக்கு சைட்ல இருக்கிற நம்பரை வந்து நம்ம கீழே எழுதிக்கிறோம் சரிங்களா? இதுதான் ஷார்ட் கட். நெக்ஸ்ட் சம். ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். பி ஒரு வேலையை தனியாக 12 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மற்றும் பி சேர்ந்து செய்தால் முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ இங்கே அதேதான். ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். ஸோ ஏ யாரு கூட கம்பேர் பண்றாங்கன்னா பி கூட கம்பேர் பண்றாங்க சரிங்களா? ஸோ இப்போ பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஸோ இவரை கூட தான் பியோட தான் கம்பேர் பண்ணும்போது அப்போ பியோட எஃபிஷியன்சி 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எப்படின்னா பியோட 2 டைம்ஸ் ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்யும் போது ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 200% ஆகுது சரியா? பி ஒரு வேலையை தனியாக 12 நாட்களில் முடிக்கிறார். அப்போ பி மட்டும் ஒரு ஒர்க்கை நம்ம எத்தனை நாள்ல முடிக்கிறோம்னா 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு எனில் ஏ மற்றும் பி சேர்ந்து செய்தால் முடிக்க ஆகும் காலம் என்ன? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம கொஸ்டின். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளவு நாட்கள்ல அந்த வேலையை தனியா செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாட்கள்ல செய்வாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? ஸோ அப்போ 100% இருக்க பி கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 டேஸ் எடுக்குது சரிங்களா? அப்படின்னா 200% இருக்க ஏ கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த சம்மில் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்றோம் சரிங்களா? இப்போ 4x நம்ம போன சம்மில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ மேல இருக்க ரெண்டு நம்பர் அப்படியே பெருக்குங்க சரிங்களா? 100 இன்ட்டு 12 டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு சைடில் இருக்க நம்பரை கீழே போடுங்க டிவைடட் பை 200. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ 2 12 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 6. அப்போ 6 டேஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஏ மட்டும் இந்த ஒர்க்கை தனியா 6 டேஸ்ல செஞ்சு முடிச்சிருவாரு சரிங்களா? ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இருவரும் சேர்ந்து செய்தால் ஆகும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது
அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளவு டைம்ல முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நமக்கு ஏ வந்து 6 daysல தனியா முடிக்க முடியும். பி மட்டும் 12 daysல முடிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாளா முடிக்க முடியும்? சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் மாடல் சம் உங்களுக்கு அதாவது பார்ட் 1ல சொன்ன சம் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது நமக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். சரியா? ஸோ இது வந்து பார்ட் 1 மாடல்ல 2 மேன் ஒர்க் மெத்தட்ல அதை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு பேரும் ஒரு வேலையை சேர்ந்து செய்யும் போது எவ்வளவு நாட்கள்ல முடிக்க முடியும்னா நமக்கு ஷார்ட்கட் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். சரிங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ஒய்னா 6 × 12 டிவைடட் பை 6 + 12. அப்போ 6 + 12 6 × 12 டிவைடட் பை 6 + 12 னா 18. ஸோ 6 இங்கே 2 times 3 times வரும். சரிங்களா? அப்போ 3 கேன்சல் பண்ணா 4 times வரும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு 4 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதாங்க நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நமக்கு கொஸ்டின்ல கேட்டால் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 days. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 4 நாட்கள், பி 6 நாட்கள், சி 8 நாட்கள், டி 18 நாட்கள். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 days இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் சம். ஏ பியை விட 2 மடங்கு திறன் உடையவர். ஏ பியை விட 2 மடங்கு திறன் உடையவர். அப்ப பிஐ விட பிஏ தான் கம்பேர் பண்றாங்க, பியோட தான் கம்பேர் பண்றாங்க. அப்ப பியோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 100%. ஏ வந்து எவ்வளவு திறன் அதிகம்? 2 மடங்கு. சரிங்களா? அப்ப ஏ வந்துட்டு 2 மடங்குங்கிறதுனால 200%. ஸோ ஏ பிஐ விட 2 மடங்கு திறன். இருவரும் இணைந்து 18 நாட்களில் வேலையை முடிப்பார்கள் எனில். சரிங்களா? ஸோ 2 பேர் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து, ஸோ ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னா 18 daysல முடிக்கிறாங்க. வேலையை முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரிங்களா? ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல இந்த வேலையை முடிக்க முடியும்? சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுல நம்ம எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 18 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்துனா அவங்களோட திறன் எவ்வளவு? ஸோ ஏவோட திறன் நமக்கு 200% பிளஸ் பியோட திறன் நமக்கு வந்து 100%. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 18 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலா 300% எஃபிஷியண்டா இருந்தா 18 daysல இந்த ஒர்க்கை முடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏ மட்டும் அப்ப 200% எஃபிஷியண்டா இருக்க ஏ மட்டும் எத்தனை நாள்ல இதை முடிக்க முடியும்? சரிங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ நமக்கு இப்போ பழைய ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம சம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜஸ்ட் இப்போ எக்ஸை மட்டும் சால்வ் பண்ண போதும். ஸோ எக்ஸை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஸோ மேலே இருக்கிற 2 நம்பர் அப்படியே பெருக்குங்க. 300 × 18 டிவைடட் பை கீழே வந்து 200. சரிங்களா? ஸோ இங்க சைபர் சைபர் கேன்சல் பண்ணுங்க. 2 வந்து 9 times வரும். சரியா? அப்ப 9 × 3 27 daysல ஏ மட்டும் தனியாக இந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 30, பி 27, சி 35, டி 40. அப்போ பி 27 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டினியூவாக மேக்ஸ் பிஒய்க்கு வீடியோக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.